கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தின் வெளியே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்து பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாக்கி வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மற்றும் காவல்துறை, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை கையாள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 2 நபர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். தென்காசி அனைத்து மகளிர் காவல் நிலைய போக்சோ வழக்கின் குற்றவாளியான தென்காசி பாறையீடு 2வது தெருவை சேர்ந்த முகமது யூசுப் என்பவரின் மகனான அப்துல் ஜப்பார் என்பவர் குண்டாசில் கைது செய்யப்பட்டார். இதேபோன்று தென்காசி, நெல்லை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் 75க்கும் மேற்பட்ட திருட்டு, கொள்ளை, வழிப்பறி போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஆலங்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொண்டாநகரம் நாராயணசாமி கோவில் தெருவை சேர்ந்த ரமேஷ் என்கிற ராமையா என்பவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் நபர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடுத்தடுத்து கைது செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு வருவது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு பெண் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் அதே புதுநகர் பகுதியைச் சேர்ந்த புஷ்பராணி என்பவர் நேற்று இரவு வீட்டின் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி மயக்கமடைந்த நிலையில் அவர் கதிர்காம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விஷவாயு தாக்கிய பகுதியில் உள்ள 2 பள்ளிகளுக்கு வருகின்ற 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து 3வது நாளாக நகராட்சி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பாதாள சாக்கடையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 4 பேர் கைதான நிலையில் கஞ்சாவை வாங்கி வந்து தரும் மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயம்பட்டு பகுதியில் சந்தேகப்படும்படியாக 3 வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்தனர். அப்போது அங்கு இருந்த போலீசார் அவர்களை மடக்கி சோதனை செய்ததில் அவர்களிடம் சுமார் 2 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணையில் அவர்கள் திருவண்ணாமலை கல்நகர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணா, சூர்யா, சஞ்சய் ஆகிய 3 என்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையை துரிதப்படுத்தினர். அப்போது திருவண்ணாமலை கல்நகர் பகுதியில் உள்ள மூதாட்டி சகுந்தலா செங்கம் பகுதியில் கஞ்சாவை கொடுத்து வர 3 வாலிபர்களை அனுப்பியது தெரியவந்தது. இதன் பேரில் சகுந்தலாவை கைது செய்த செங்கம் காவல்துறையினர் அவரிடமிருந்து சுமார் 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் ஆந்திரா பகுதியிலிருந்து கஞ்சாவை வாங்கி வரும் ஆகாஷ் என்பவர் தப்பி ஓடி தலைமறைவாக உள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சுதாராணி தலைமையில் ஜமாபந்தி என்னும் வருவாய் தீர்வாய கணக்குகள் தணிக்கை செய்யும் பணி நடைபெற்றது. ஐயம்பேட்டை, சரகம், பசுபதி கோயில், சக்கரப்பள்ளி, வழுத்தூர், வையச்சேரி உட்பட 25 கிராமங்களில் கிராம நிர்வாக அலுவலர்களால் பராமரிக்கப்பட்டு வரும் வருவாய் கிராம கணக்குகளை சிறுபான்மையினர் நல அலுவலர் சுதாராணி தணிக்கை செய்தார். இம்முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் அதிகாரியிடம் தங்கள் பிரச்சினை சம்பந்தமான மனுக்களை கொடுத்து சென்றனர். கடலூர் பகுதியில் வீடு புகுந்து பெண்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை பறித்து சென்ற 5 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். இதில் போலீசார் துரத்திய போது தப்பி செல்ல முயன்ற 3 பேரின் காலில் முறிவு ஏற்பட்டது. கடலூர் மஞ்சக்குப்பம் தட்சிணாமூர்த்தி நகரை சேர்ந்தவர் செல்வி. இவர் வீட்டில் கடந்த 6ஆம் தேதி தனியாக இருந்தபோது இவரது வீட்டுக்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் செல்வியிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை பறித்து சென்றனர்.
இதேபோன்று மஞ்சக்குப்பம் கிழக்கு வேணுகோபாலபுரத்தை சேர்ந்த அன்பழகன் மனைவி கௌரி என்பவரிடம் கடந்த 1ஆம் தேதி வீட்டில் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் கௌரியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகைகளை பறித்து அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த 2 சம்பவங்கள் குறித்தும் கடலூர் புதுநகர் போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகைகளை பறித்து சென்ற மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் அந்த கும்பல் கடலூர் குண்டுசாலை ஹவுசிங் போர்டு பகுதியில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த 5 பேர் கும்பலை பிடிக்க முயன்றனர். போலீசாரை பார்த்ததும் அவர்கள் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர். இதில் போலீசார் துரத்தியதில் 3 வாலிபர்கள் கீழே விழுந்து அவர்களது காலில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை மீட்டு போலீசார் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மேலும் 2 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அவர்கள் கடலூர் SN சாவடியை சேர்ந்த தங்கபாண்டியன், திருப்பாப்புலியூரை சேர்ந்த சதீஷ் என்கிற ஹரிதாஸ், சிம்மசாமி மற்றும் ஜீவானந்தம், பாச்சாரபாளையத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதில் தங்கபாண்டியன், சதீஷ், ஜீவானந்தம் ஆகியோருக்கு காலில் முறிவு ஏற்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மோதிரம், மூக்குத்தி உள்ளிட்ட தங்க நகைகளை பறிமுதல் செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.